ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை அநேகர் நிந்திக்கிறார்கள், அநேகர் அவலட்சணமாய் பேசுகிறார்கள், அநேகர் நம்மை குறைவாக பேசுகிறார்கள். இவர்களெல்லாம் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் காயப்படும், வேதனைப்படும், துக்கப்படும். ஆனால் அதில் சிலருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ரணத்தை உண்டு பண்ணும், ஆறாத காயத்தை உண்டு பண்ணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆற்றி தேற்றி உன் காயங்களை கட்டுவேன். உன்னை மற்றவர்கள் பேசினது நிமித்தம் நீ காயப்பட்டிருக்கிறாய், மற்றவர்கள் உன்னை நிந்தித்தது நிமித்தம் நீ வேதனை அடைந்திருக்கிறாய், மற்றவர்கள் உன்னை குறைவாய் பேசினது நிமித்தம் உன் இருதயம் காயப்பட்டிருக்கிறது. செய்யாததை செய்தாய் என்று சொன்னார்கள், வேதனைப்படுத்தினார்கள், அந்த காயம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பிரியமான என் மகனே, பிரியமான என் மகளே, உன்னை ஆறுதல் படுத்தி உன் காயங்களை நான் கட்டுவேன். எவ்வளவு ஆச்சரியமான தகப்பன் பாருங்க. ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு தாயினுடைய இருதயம் அவருக்கு இருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நீ காயப்பட வேண்டிய இடத்தில் நான் காயப்பட்டாயிற்று, உன்னை குணமாக்கும்படி நான் சிலுவையில் காயத்தை சுமந்தேன். இப்பொழுது நீ வேதனைப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதிக்க உன் காயங்களை கட்ட ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறேன், பயப்படாதே. மற்றவர்கள் நம்மை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி ரணப்படுத்தியிருப்பார்கள். நம்பினோர் கைவிட்டிருப்பார்கள், நண்பர்கள் ஒதுங்கியிருப்பார்கள், உறவினர்கள் நம்மை ஏளனமாய் பார்த்திருப்பார்கள். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அப்படி பார்க்கவில்லை மகளே, நான் உன்னை அப்படி பார்க்கவில்லை மகனே. உன்னை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? என் கண்மணியை போல என் கரத்தில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பு இருக்கிறது. நான் உன்னை விட்டுவிடவில்லை. இன்றைக்கு நான் உன்னை ஆற்றுகிறேன். உன் காயங்கள் எல்லாம் மாற்றப்படும். உன் இருதயத்தில் இருக்கிற காயங்கள், வடுகள் எல்லாம் மாற்றப்படும். ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, அருமையான உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் காயப்பட்டிருக்கிறாங்கப்பா. வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கிறது, துக்கப்படுத்தி இருக்கிறது, செய்யாததை செய்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். வீண் பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ சொல்லுகிறேன், நான் உன்னை ஆற்றி தேற்றி உன் காயங்களை கட்டுவேன் என்று. இப்பொழுது காயங்களை கட்டிவிடும். ஒரு அற்புதம் நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு காணப்பட இருக்கிற உன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.